யோவான் சுவிசேஷத்தை குறித்து நம்ம தொடர்ச்சியாக தியானிச்சுட்டு வரோம். இது இந்த முதல் அதிகாரத்தினுடைய இறுதி பகுதி. தொடர்ந்து நம்ம 5 பிரசங்கங்கள் 6 பிரசங்கத்தோடு பண்ணியிருக்கோம். இதில் இந்த யோவான் சுவிசேஷத்தினுடைய முக்கியமான நோக்கத்தோடு தான் நம்ம பயணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனுடைய குமாரன் என்பதும், பூமியில் மனிதனாக வந்த அந்த மனிதன் உருவத்தில் இருந்த அந்த இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய ஒரே உன்னதமான குமாரன் என்றும், மனிதனாக வந்த 100% மனிதனாகவும் அதே 100% கர்த்தத்துவனுடைய வல்லமையும் முழுமையாக இருந்தது என்று, தேவத்துவம் இருந்ததுங்கிறதும் நிரூபிக்க இந்த எழுதிருக்குன்னு சொல்லி நம்ம தொடர்ச்சி நிறைய அதை குறித்து பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இந்த நாளில் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலிருந்து சத்தியங்களை புரியணும் உங்களுக்கு. 30ஆம் வசனத்திலிருந்து 51 வசனம் வரைக்கும் ஒரு பல கேள்விகளும் குழப்பங்களும் ஏறெடுக்கிறாங்க. அதுக்கு அவங்க ஒவ்வொருவரும் சாட்சி சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அடுத்தடுத்து நீங்கள் இந்த வேத பகுதியை கவனமாக கவனித்து படித்தீங்கன்னு சொன்னால், யோவான் ஸ்நானத்திலிருந்து ஆரம்பிக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்திரேயா அவருடைய சீசராக இருந்த அந்திரேயாவும் யோவானும் ஆண்டவரை இயேசுக்கு சீசராக போகிறாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவர் அந்த அந்திரேயா அவர் சகோதரனாக பேதுரை கொண்டாந்து ஆண்டவர்கிட்ட அவர் சாட்சி சொல்லி அவர் கடவுள்கிட்ட கொண்டு வராரு. பிலிப்பு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து நாத்தான்வேலை கொண்டு வராரு. நாத்தான்வேல் இவங்க எல்லாருமே கேட்கும்போது எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி எல்லாருமே கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுங்களா? இயேசு யார்? இவங்களுடைய கேள்வி எல்லாமே முதல்ல ஆரம்ப நிலையில் அவங்க யாருமே விசுவாசிக்கலை. இதே நீங்கள் 33ஆம் வசனத்தை படித்தீங்கன்னா, நானும் இவரை அறியாதிருந்தேன்னு சொல்லி யார் சொல்கிறா? யோவான் ஸ்நானன் சொல்கிறார். யார் யோவான் ஸ்நானன்? இந்த மேசியாவுக்காக வழியை ஆயத்தம் பண்ண ஏற்கனவே முன் தீர்மானிக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாகிய இந்த யோவான் ஸ்நானன் அவர் சொல்கிறாரு. இவரோட சக காலத்தில் வாழ்ந்தவர், ஆண்டவர் சொல்லப்போனால் இன்னும் சொல்லப்போனால் அவருடைய ரத்த சம்பந்தமான சொந்தத்தில் இருந்தவர். அவர் உலக பிரகாரமாக சொன்னார். அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த யோவான் ஸ்நானனுக்கு இவர் யாருன்னு தெரியலை. நானும் இவரை அறியாது இருந்தேன்னு சொல்கிறார். இந்த பகுதிக்கு சரியாக நம்ம தியானிச்சோன்னு சொன்னால் இயேசு யார் அப்படிங்கிறது தான் சரியான தலைப்பை நம்ம கொடுக்க முடியும். இன்றைக்கி இந்த பகுதியில் அவங்க தியானிக்கிறதுக்கு முன்னாடி சில காரியங்களுடைய நம்ம அடிப்படையான புரிதல் நம்மளுக்கு வேணும். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற நம்மளுக்கு இன்றைக்கி ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக நம்ம இன்றைக்கி அவருடைய அன்புக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற உங்களுக்கு எனக்கும் அவரை குறித்தான சரியான ஒரு புரிதல் நம்மளுக்கு வேணும். இயேசு யார்? இன்றைக்கி உலகத்தில் கேட்குற கேள்விகளுக்கும் நம்ம ஏறடிக்கிற கேள்விகளுக்கும் போன வாரம் கூட நம்ம அதில் தான் ஆரம்பித்து நம்ம விட்டுட்டோம். இயேசு யாருங்கிறது, இயேசு கடவுளா? நீங்கள் அடுத்தடுத்த கேள்விகள் ஒவ்வொரு ஆளும் கேட்குற கேள்வி. இப்போ நீங்களே நானும் ஒரு சுவிசேஷம் போய் ஒரு ஆளுக்கு கிறிஸ்துவ குறித்து நீங்கள் இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களை மன்னிக்கிறா, நீங்கள் சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லி அழைக்கும்போது அவங்க நம்மகிட்ட முன்வைக்கிற கேள்வி என்ன? முதல் கேள்வி வைப்பாங்க. சில பேர் இயேசு கிறிஸ்து தெரிஞ்சிருக்கும், அவங்க இயேசு யாருன்னு கேட்க மாட்டோம். தெரியாத ஒரு கிளவியாக இருக்கும். விவரம் இன்னும் பழைய காலத்தில் இருக்கிறவங்களுக்கு இயேசு அவங்க யாருன்னு கேட்பாங்க. அதுக்கு அடுத்து இயேசு கடவுளா அவங்க கேட்குற. அதுக்கடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3வது முக்கியமான கேள்வி, இயேசு மட்டுமே கடவுளா? இந்த கேள்வி தான் இன்றைக்கி முக்கியமான ஒரு பிரதானமான கேள்வி இன்றைக்கி. அதாவது எல்லா காலங்களிலும் இந்த இந்த கேள்வி ஏன் நம்ம முக்கியமாக நம்ம அதை தியானிக்கணும்னு சொன்னால், இன்றைக்கி நீங்கள் நானும் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிற நம்மளுக்கே எத்தனை விட சத்தியம் சொன்னாலும் இந்த சரியான ஒரு அடிப்படையான ஒரு புரிதல் நம்மளுக்கு இருக்காது. அன்றைக்கி யூத இருந்த நீங்கள் இந்த பின்னணிலாம் ஏன் சொல்கிறேங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே போகணும். ஏன் நம்ம பின்னணி சொல்கிறவங்களுக்கு தெரியுங்களா? இப்போது 2 பேர் படிக்கிறான், ஸ்கூலில் படிக்கிறான். அவன் 400 மார்க் எடுத்திருக்கான், இன்னொருத்தர் 420 மார்க் எடுத்திருக்கான்னா, அந்த 420 மார்க் எடுத்தவனுக்கு நிறைய அவங்களுக்கு நிறைய அவன் டியூஷன் கிடச்சிருக்கு. அவன் எந்த சப்ஜெக்ட்லாம் அவன் வீக்காக இருந்தானோ அவனுக்கு அதுக்குண்டான சப்ஜெக்ட்டுக்கெலாம் அவனுக்கு டியூஷன் வச்சு அவங்களுக்கு நல்ல தேவையான எல்லா விதமான மெட்டீரியல் வாங்கி கொடுத்து நேரங்கள் கொடுத்து அவனை படிக்க வச்சு அவன் 20 மார்க் கூட வாங்கியிருக்கான். இந்த 400 மார்க் வாங்கினவனுக்கு 420க்கு ஏன் பின்னணி சொல்லணும்? எப்படிப்பட்ட சூழ்நிலை படித்தேன், எப்படிப்பட்ட சூழ்நிலை படித்தாங்க தெரிஞ்சாதான் அப்போ அவனுடைய வேல்யூ தெரியும். அதுக்காக நீங்கள் அந்த சூழல் தெரியணும் உங்களுக்கு. அந்த 400 மார்க் உள்ளவன் காலையில் அப்பா இல்லாமல் அம்மாவோட இட்லி கடையில் வேலை பார்த்து காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு அவன் சட்னி ஆட்டி அந்த இதை கொண்டு போய் 8 மணி வரைக்கும் கடையில் வியாபாரம் பண்ணிவிட்டு 8:30க்கு ஸ்கூலுக்கு போயிட்டு மறுபடியும் 6 மணிக்கு அம்மாவோட இருந்து நைட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு படுத்து அதே மாதிரி காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சோம். அப்படி சூழ்நிலை 400 மார்க் எடுத்திருக்கேன்னு சொன்னால் அப்போ என்ன சொல்லுவோம்? நான் அந்த இடத்துல
அவன் சூழ்நிலை பார்த்துன்னு சொல்லுவான். நம்ம அது ஒரு ஃபிக்ஸ் பண்ணணும், மார்க்கை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை. இப்போ அதுபோல் நான் ஒரு சுவிசேஷத்தை படிக்கிறேன்னு சொன்னால், இந்த பின்னணி ஒரு வேத பகுதி படிக்கிறேன்னு சொன்னால், அந்த வேத பகுதியினுடைய பின்னணி அந்த கான்டெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியம். இந்த பகுதியினுடைய கான்டெக்ஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, யோவான் சுவிசேஷத்தை எழுதும்போது அன்னைக்கு இருந்த சூழ்நிலை என்ன சூழ்நிலைனா, 2 விதமான மக்கள் இருந்தாங்க. யூதர்கள், முக்கியமாக யூதர்களும், 2வது அன்னைக்கு இருந்த ரோமர்களும் கிரேக்கர்களும். இந்த யூதர்கள் யாருன்னா, நாங்கள் தான் கடவுளுடைய நேரடி பிள்ளைகள், நாங்கள் தான் கடவுளுடைய நேரடி வாரிசுகள்னு சொன்னவங்க. நல்லா கொஞ்சம் கவனிக்கணும் இந்த சூழ்நிலையை. நாங்கள் நேரடி வாரிசுகள், கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், எங்களுக்கு தான் கடவுள் எங்களுக்கு வேதம் கொடுத்தாரு, எங்கள்கிட்ட தான் தேவனுடைய மகிமையில் வெளிப்பட்டது. நாங்கள் அந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாம் யார் தெரியுமா, நாய்கள்னு நினச்சவங்க யூதர்கள். இவங்க யூதர்கள் தவிர மற்ற எல்லாத்தையும் நாய்கள். இவங்க எதுக்கும், ஏன்னா இவங்க தானே பரலோகம் போக போகிறாங்க, இவங்கெல்லாம் பரலோகம் போக மாட்டாங்கிற சிந்தனையில் மற்ற நாய்கள்னு நினச்ச ஒரு கூட்டம். இவங்க என்ன சொல்கிறது, இவங்களுடைய அடிப்படை என்னன்னா, கடவுளுக்கு சமமாக ஒரு மனுஷனை எந்த சூழ்நிலையும் ஆக்கக்கூடாது. ஒரு மனிதனை கடவுளுக்கு சமமாக ஆக்குறீங்க. அதனால தான் அவங்க யெகோவா தேவனை, யாவே தேவனை பேச சொல்ல மாட்டாங்க. அவங்க அப்பா பிதான்னு கூப்பிட பண்ணுகிற புத்திர சுயாத்திராமி இப்போ எப்படி நம்ம சொல்கிறோம், அப்பா பிதான்னு அவங்க பிதான்னு கூப்பிடக்கூடாது. அவங்க அழைக்கவே மாட்டாங்க. யூதர்கள் அதனால் உச்சரிக்க பயப்பட்ட நாமும் நம்ம சொல்கிறோம். எதுக்கு அப்படிப்பட்ட ஒரு யூதர்கள் மனிதனுக்கு சமமாக கடவுளை நீங்கள் சமப்படுத்தக்கூடாது. மனிதனுக்கு ஒரு மனிதனாக இருக்கிறோம், கடவுளுக்கு தன்னை இணையாக யாரும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் உடனே கல்லெறிஞ்சு கொல்லப்படணும். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அதே அடிப்படையில் தான் அவர்கள் தேவ தூசணம் சொன்னான்னு சொல்லி சிலுவையில் கல்லெறிஞ்சு கொண்டாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கணும். 2வது விதமான மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அன்றைக்குள்ளே வாழ்ந்த மக்கள் யூதர்கள். இப்படிப்பட்ட மண்ணில் ஒரு மக்கள் வாழ்கிறாங்க. அன்றைக்கி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்து அந்த எல்லா போதனைகளும் போதித்து நான் கடவுள்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஏன் அவங்க விசுவாசிக்கலை, புரியுது அவங்களுக்கு? ஏன் அவர் தேவனுடைய குமாரன்னு அவங்க அங்கீகரிக்கலைங்கிறதுக்கு சரியான ஒரு ரீசன் உங்களுக்கு தெரியணும். அப்போ இன்னொரு கூட்ட மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, யூதர்கள் தவிர கிரேக்கர்கள், ரோமர்கள், அன்றைக்கி ரோம ஆட்சியில் கிரேக்க கலாச்சாரத்தில் வாழ்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய முக்கியமான தத்துவம் என்னென்னா, பரம்பொருள் ஜடப்பொருளாக ஆக முடியாது. அதாவது தெய்வம் ஒருபோதும் இந்த மெட்டீரியல் ஃபார்மில் ஆக முடியாது. அதாவது ஒரு மனிதனாவோ மிருகத்திலேயோ இல்லை எந்த வழியிலையோ உலகத்தில் கடவுள் மனிதனாக வர முடியாது, உலகத்தின் பொருளாக மாற முடியாது. ஒரு பரம்பொருளாக இருக்கிற கடவுள் ஜடப்பொருளாக மாற முடியாது. அப்போ 2 பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள் மனிதனாக வந்த தேவகுமாரன இயேசு கிறிஸ்துவ அவங்க கடவுளாக இருக்க முடியாதுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க எல்லா கூட்டமும். உங்களுக்கு புரியுதா? அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில் தான் இவங்க சாட்சி கொடுக்குறாங்க. இந்த வேத பகுதியில் படிக்கும்போது சாட்சி கொடுத்துட்டே வர்றாங்க. யார்? நீர் தேவனுடைய குமாரன் சொல்லி யார் கொடுக்குறாரு? 34வது வசனத்தில் இவர் கொடுக்குறாரு. யார்? யோவான் சனம் கொடுக்குறாரு. அதே 41வது வசனத்தில் நாங்கள் மேசியாவை கண்டோம்னு சொல்கிறாரு. அந்திரேயா சொல்கிறார் 41வது வசனத்தில். 45வது வசனத்தில் ரபி நீ தேவனுடைய குமாரன் சொல்லி நாத்தான் வெல்பர் கொடுக்குறாரு. பிலிப் சாட்சி கொடுக்குறாரு. 45லேயும் அதே தான். அவங்களுக்கு 49லேயும் அவர் தேவனுடைய குமாரன் சொல்லி இந்த கேட்ட கேள்வி ஏன்னா இதே நாத்தான் வேலை இவர் கடவுள் இல்லைன்னு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சொன்னவர் தான். அவருமே கடவுள் ஆக முடியாதுன்னு சொன்னவர். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அதே போல் தான், அன்றைக்கி வாழ்ந்த மக்களை போல தான் இன்றைக்கி நம்ம வாழ்கிறோம் இல்லையா? சூழ்நிலை எப்படி இருக்குது? நம்ம போன வாரம் பார்த்தோம். இந்த புரிதலோடு நீங்கள் ஒரு சுவிசேஷத்தை அணுகுங்க. நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லும்போது நீங்கள் முதல் உங்கள் புரிதல் உங்களுக்கு இருக்கணும். இன்றைக்கி உள்ள வாழ்கிற மக்களுக்கு மத்தியிலையும் நம்ம இதே சூழ்நிலை வாழ்கிறோம். இன்றைக்கி பல தத்துவங்கள் நம்ம வாழ்கிற நாட்டில் இருக்கா இல்லையா? என்ன தத்துவம் சொல்லுது? ஒரு தத்துவம் சொல்லுது, நான் மிதிக்கிற மண்ணும் கடவுள் தான், மர செடி கொடி உலகத்தில் இருக்கிற எல்லாமே கடவுள் தான். அது நம்ம பறவைகளாக இருக்கட்டும், மிருகங்கமாக இருக்கட்டும், இன்றைக்கி பேனாவாக இருக்கட்டும், நம்ம செய்கிற இந்த ஆயுத பூஜை கொண்டாடுறது, நம்ம வேலை செய்கிற பொருளுக்கு ஆயுத பூஜை கொண்டாடுறோம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்றைக்கி போட்டா வைத்து சிலையை வச்சு ஒரு மிருகத்தை பார்த்து, ஒரு காற்றை பார்த்து, தீயை பார்த்து, இது எல்லாத்தையும் உலகத்தில் இருக்கிற எல்லாமே நம்ம கடவுள்னு சொல்கிறோம். இது என்னென்னா சர்வம் பிரம்மம். நம்மளுடைய தத்துவம் இன்றைக்கி உள்ள இந்துலையும் சரி நிறைய மதங்களில் சொல்லப்படுகிற முக்கியமான தத்துவத்தை நீங்கள் தெரியணும். சர்வம் பிரம்மம். சர்வம்னா முழுவதும் அது கடவுள் தான், கடவுளால் நிரம்பிச்சிருக்கு. எல்லா பொருளும் கடவுள் தான். உலகத்தில் இருக்கிற எல்லாமே கடவுள்னு ஒரு தத்துவம் இங்கே உலகத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட சூழலுக்குள்ள மக்களுக்கு மத்தியில் தான் நம்ம வாழ்கிறோம். இன்னொரு தத்துவம் சொல்லுது,
அதாவது நான் வந்து கடவுளினுடைய ஒரு பகுதி. கடவுள் வந்து பரமாத்மா, நான் யார்? ஆத்மா. இன்றைக்கி பெரிய பெரிய ஞானிகளாக இருக்கட்டும், தத்துவ ஞானிகளாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் நம்புறது யார்? இன்றைக்கி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். அதனால தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். விவேகானந்தராக இருக்கட்டும், அன்றைக்கி வாழ்ந்த ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், இன்றைக்கி இருக்கிற நித்யானந்தாவாக இருக்கட்டும், இன்றைக்கி நிறையா சொல்கிற நிறைய சாமியார்கள், இன்றைக்கி நிறையா ஆசிரமம் நடத்துகிறவங்களால என்ன சொல்கிறாங்கன்னா, நான் யார்? ஆத்மா. நான் வந்து கடவுளுடைய பரமாத்மாவோட ஒரு பகுதி, பிரம்மாவனுடைய ஒரு பகுதி நான். புரியுதா உங்களுக்கு? அவர் பரமாத்மா, நான் ஆத்மா, அவருடைய ஒரு பகுதி நான். அவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா இந்த மனிதன், நீயும் கடவுள் நானும் கடவுள். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லாமே கடவுள் இல்லாமல் இந்த மனிதனை வந்து சொல்கிறாங்க கடவுள்கிட்ட இருந்து பிரம்மாவில் வந்து ஒரு பகுதி தான் இந்த பரமாத்மா. அவர் பரமாத்மா, நான் ஆத்மா. இப்போ வந்து ஒன்று வந்து சர்வம் பிரம்மன்னு ஒன்று சொல்லுது. ஒரு தத்துவம் என்ன சொல்லுது? ஒரு கூட்டம் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே உலகத்தில் இருக்க எல்லாமே கடவுள்னு ஒரு கூட்டம் சொல்லுது. இன்னொரு கூட்டம் சொல்லுது நீயும் நானும் கடவுள், நானும் கடவுள். அதனால தான் அவங்க சொல்லும்போது இந்த மாலை போட்டனே சாமின்னு சொல்கிறது, அவங்க எல்லாம் கடவுள் அழைக்கிறது. அவங்க செத்து வாழ்ந்து இதை சொல்லுவோம் பேசுகிறதே கேட்போம் இல்லையா, செத்து தெய்வமாக வாழ்கிறேன் அப்படின்வாங்க. இப்போ இதனுடைய காரியத்தினுடைய மனநிலை எல்லாமே நிறைய தத்துவங்கள்லேருந்து அவங்க எல்லாம் கேட்டு சொன்னது, வாய் வழியை கேட்டது, அப்படி கேட்டதை தான் அவங்க மனசில் வச்சு தான் அவங்க அதெல்லாம் பேசுகிறாங்க. இந்த தத்துவம் இன்னொரு சூழ்நிலை மக்கள் இருக்காங்க. தத்துவம் இது என்ன சொல்கிறது, இது அவதாரங்களை நம்புகிற கூட்டம் ஒரு கூட்டம். அதாவது கிருஷ்ண அவதாரம், இந்த லீலைகள் போக இந்த மாதிரி ஒரு அவதாரங்களை நம்புகிற, கடவுள் வந்து பல அவதாரங்களை அறுவெடுத்து வராரு. நம்ம படிக்கிறோம் இல்லையா, நிறைய பேர் இன்றைக்கி புராணம் சொல்கிறாங்களே, இந்தந்த அவதாரத்தில் ஒரு கடவுள் இப்படிலாம் வந்தார், கிருஷ்ண அவதாரத்தில் திருவிளையாடல் எப்படி வந்தார், இப்படிலாம் அவதாரம் எடுத்து அவர் இந்த மாங்காயெல்லாம் இப்படி வாங்கினார், அப்படிலாம் படிக்கிறோம். அவதாரங்களை நம்புகிற ஒரு கூட்டம். இப்படியான சூழ்நிலை மத்தியில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்படி உள்ள மக்களுக்கு மத்தியில் தான் இந்த கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ரட்சகராக இந்த மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்துவ கடவுளாக விசுவாசித்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ இதில் இன்னொரு கூட்டம் என்ன சொல்கிறோம், முஸ்லீம் இஸ்லாம் மார்க்கம் நிறையா சொல்கிறாங்க. அவங்களுக்கு இஸ்லாத்தோடு உங்களுக்கு பார்த்துக்கிறேங்க. இஸ்லாம் மார்க்கத்தில் பொறுத்தளவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து கடவுள் வந்து அவர் கடவுள் சொல்கிறீங்க, கடவுளுக்கு மனைவியே இல்லை, மனைவியே இல்லாதவருக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அவர் குழந்தை பிறக்கிறத நீங்கள் வந்து அவருக்கு ஒரு பிள்ளை இருக்குன்னு சொல்கிறீங்க, அவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறீங்க, அவர் கடவுள்னு சொல்கிறீங்க, அது எப்படி நம்ப முடியும்னு அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு முதல்ல நீங்கள் இதே கேள்வி, நீங்கள் திருச்சபையில் இருக்கிற உங்களுக்கு எனக்கும் இதே ஒரு கேள்வியும், இதே நம்ம வந்து இத்தனை தத்துவங்களுக்கு மத்தியில் நீங்கள் கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்குன்னு சொன்னால், உங்களுக்கு சரியான சத்திய அறிவு இல்லாமல், சரியான தெளிவு இல்லாமல் ஒரு இந்த வேதத்தை நீங்கள் முழுசாக படிக்காமல் எப்படி நீங்கள் கடவுளை முழுசாக முதல்ல நீங்கள் விசுவாசிப்பீங்க? விசுவாசித்து அதுக்கடுத்து நீங்கள் கடவுளுடைய அன்பை நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முஸ்லீமை பொறுத்தளவுக்கு நீங்கள் கேட்குற போது ஒரே ஒரு சின்னதை மட்டும் சொல்லி முடிச்சு போகிறாங்க. அதாவது கடவுள் தேவனுடைய குமாரன்னு என்ன அர்த்தம் அது உங்களுக்கு தெரியுமா? எல்லாத்துக்கும் மீன் என்ன பண்ணுது? தேவனுடைய குமாரன் என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? நம்ம தேவகுமாரன் சொல்கிறோம் இல்லையா, தேவகுமாரனா கடவுளுடைய பிள்ளையா, அவருடைய குழந்தையா? இப்போ எப்படி நம்ம ஊரில் அப்பா அம்மா பிறக்கிறாங்க, அப்பாவுக்கு பிள்ளை இருக்க மாதிரி, அது மாதிரி அப்பாவுக்கு பிறந்த பிள்ளையா அவர்? எப்படி நம்ம வந்து அவரை தேவகுமாரன் சொல்கிறோம்? அது தேவனுடைய குமாரன். நம்ம கடவுளை நம்ம விசுவாசிக்கிறோம், நம்மளுக்கு தெரியணும்ல முதல்ல, எப்படி நம்ம தேவகுமாரன் சொல்கிறோம்? தேவகுமாரன் என்றது என்ன சரியான பதம் என்னன்னா, அவர் பிதாவுக்கு சமமானவர். அதாவது பிதா எப்படி எல்லா படைப்புக்கும் முன்னாடி இருந்தாரோ, புரியுதா உங்களுக்கு சொல்கிறது? பிதா எப்படி எல்லா படைப்புக்கும் முன்னாடி இருந்தாரோ, பிதாவு வந்து பிதாவுக்கு என்ன அங்கீகாரம், என்ன அவருக்கு உரிமை இருக்கோ, பிதாவுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ, அதே வல்லமை, அதே அதிகாரம், அது எல்லா முழுமையும் குமாரனுக்கு உண்டு. இது அப்பா நம்ம உலகத்தில் இருக்கிற மாதிரி அப்பா மகனுக்கு பிறந்தவர் அப்படிங்கிற மாதிரி இல்லது. இவர் வந்து படைப்புக்கு முன்னாடி இருக்கார். எப்படி பிதா படைப்புக்கு முன்னாடி இருந்தவரோ அதே குமாரன் இருக்கிறார், அதே பரிசுத்தாவிய கடவுள் இருக்கிறார். 3 பேரும் சமமானவங்க. இப்போ நீங்கள் சொல்லும்போது அவர் தேவகுமாரன் சொன்னால் உலகத்தில் இருக்கிற அப்பாவுக்கு பிள்ளையாக பிறந்தாருங்கிற அந்த முறை கிடையாது. இது
பிதாவுக்கும் பரிசுத்தாவிக்கும் எந்த விதத்திலையும் வந்து சமமானவர், ஒரே தன்மையுடையவர். நாங்களும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அவர் என்ன சொல்கிறாரு? வார்த்தையாக கடவுள் இந்த படைப்புக்கெல்லாம் அவர் தான் காரணம், படைப்புக்கு முன்னாடி இருக்கிறார். எப்படி நம்ம அந்த புரிதல் வேணும். இப்போ எப்படி நம்ம பிதா வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி இருந்தாரோ அதே வண்ணமாக இயேசு கிறிஸ்து முன்னாடி இருந்தார். அப்போ வந்து இது வந்து உலகத்தில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி நீங்கள் வந்து முஸ்லீம்லாம் சொல்கிறது என்னென்னா விக்கிர வழிபாடு பண்ணுறீங்க நீங்கள் அப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க. இன்றைக்கி அவங்களுடைய நீங்கள் எங்கே போய் கேட்டிங்கன்னா அவங்கள்ட்ட சொல்கிற முக்கியமான கேள்வி தேவகுமாரன்னு சொல்லி நீங்களே ஒரு பிள்ளைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளை தேவகுமாரங்கிற பதத்துக்கு சரியான ஒரு அர்த்தம் என்னன்னா பிதாவுக்கு சமமானவர். அவர் பிதாவோட பரிசுத்தாவிய கடவுளோட பிதாவாகிய கடவுளோட குமாரனாய கடவுளும் ஒரே தன்மையுடங்கிறதுக்கு ஒரு அர்த்தம். திரித்துவ தேவனை குறித்து நம்ம நிறையா வந்து நம்ம முதல்ல பேசிக்கானதை நீங்கள் தெரியாமல் திருத்துவருடைய தன்மையில் ஒவ்வொரு பிரசங்கத்திலும் நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோம். அப்போ நீங்கள் இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ அவர் சொல்கிறார் இது இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட மக்களுக்கு சூழ்நிலைக்கு மத்தியில் நம்ம வந்து கடவுளுடைய அந்த சுவிசேஷத்தையும் கடவுளை குறித்து நம்ம அறிவிக்கிறோம். நம்ம ஏற்கனவே படித்தோம் அப்போஸ்தலர் 4:12. அதுக்கடுத்து ஒரே ஒரு வசனம் படிங்க, 14:6 படிங்க. யோவான் 14:6 வசனம் சொல்லுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அப்போது நீங்கள் அது படிங்க, வசனம் படிங்க, உங்களுக்கு நான் விளக்கப்படுத்துகிறேன். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது. இப்போ இத்தனை மதங்கள் இத்தனை தத்துவங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் தவறுன்னு நம்ம நிரூபிக்கிறதோடு மாத்திரம் இல்லை, கிறிஸ்து மாத்திரமே கடவுள், அவர் மாத்திரமே மெய்யான தேவன், அவர் மாத்திரமே இந்த உலக மனுக்குலத்துடைய பாவத்துடைய ரட்சகர்னு சொல்லி எப்படி நீங்கள் சரியான வழியில் நிரூபிக்கிறது? அதுதான் வந்து சுவிசேஷத்துடைய ஆணித்தரமான தன்மை. இவங்க எல்லாருமே இப்போ இத்தனை தத்துவம் சொல்கிறாங்க, இவ்வளோ மத நம்பிக்கை இருக்குது, இவ்வளோ தத்துவ அடிப்படையில் தான் இவங்கெல்லாம் அணுகிறாங்க. அதனால தான் அவங்க எல்லாருக்குமே அவங்க கோயில் கும்பிடும்போது 101 கடவுளாக 100 கடவுளாக சேர்க்குறதுல அவங்களுக்கு உடன்பாடு இல்லை, அது பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. ஏன் இயேசு கிறிஸ்து மாத்திரம் கடவுள்னு சொல்லும்போது எதிர்த்து நிற்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க இயேசு கிறிஸ்துவோடைய அந்த ஏன்னா உலகத்தில் வந்து எந்த மனிதனும் சொர்க்கத்துக்கு பரலோகம் போவதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து. அவங்க சொல்கிற மாதிரி எத்தனையே மதங்கள் வழியாக போக முடியாது. இந்த புரிதல் ஏன்னா இது போல் நிறைய மதங்களில் இருக்கிற அவங்க அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்த அந்த அடிப்படையில் அவங்க வந்து அதை பின்பற்றி அதனுடைய அடிப்படையில் வாழ்கிறதுனால நம்ம கிறிஸ்துவ குறித்தும் ஆண்டவருடைய நீங்கள் ஒரே ரட்சகரை குறித்து அவங்கள்ட்ட பேசும்போது அவங்களுக்கு வந்து சுவிசேஷத்தினுடைய அந்த சரியான உண்மையை நம்ம அவங்களால சொல்ல முடியாது. முதல்ல நம்ம சுவிசேஷத்தின் அந்த நம்ம எல்லா அவங்க ஃபாலோ பண்ணுற எல்லா முறைகளும் தப்புன்னு நிரூபிக்கிறது மாத்திரம் இல்லை, கிறிஸ்து மாத்திரமே மெய்யான ரட்சகர். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதானிடத்தில் வரான். கடவுளுடைய வார்த்தையான முக்கியமான இதுதான் வந்து மறுபடியும் அப்போஸ்தலர் 4:12 சொல்லுது, ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் பூமியில் கட்டளையிடப்படவில்லை. அருளப்பட உலகத்தில் எந்த வழியிலையும் ஒரு பாவியாகி இந்த பூமியில் பிறந்த மனிதன் அவன் பாவத்திலிருந்து பாவம் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போகணும், பிதாட்ட அவன் நித்தியமான வாழ்க்கை வாழ்வதற்கு வேறு எந்த வழி கிடையாது. நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அதெல்லாம் தவறுன்னு சொல்கிறத விட அவர் இதுதான் சரின்னு சொல்கிறதுக்கு, ஏன்னா கடவுளை குறித்து நீங்கள் உங்களுக்கு சரியான புரிதல் வேணும். கடவுள் வந்து ஒரு வெற்றி வீரனாகவோ ஒரு தத்துவங்களை போதிக்கிற ஞானியாகவோ இல்லை உயர்ந்த உபதேசங்களை போதிக்கிற ஆசிரியராக அவர் வரல. அப்படி வரல அவர் சொல்லப்போனால் அவர் ஒரு வெற்றி ராஜாவை வரல. முன்னாடி ராஜாவை பிறந்து ஏன்னா அன்றைக்குள்ள ரோமர்கள்ட்ட வந்து அடிமையில் இருக்காங்க யூதர்கள். அன்றைக்கி அவங்க எதிர்பார்த்த ஒரு கீழான மாட்டுக்கொட்டையில் ஒரு கீழான நிலையில் வந்து ஒரு பிறப்பார் அவங்க அவங்களால இமேஜின் பண்ண முடியல. அவர் தாவீதின் வம்சத்தில் ஆபிரகாம் குமாரன் வம்சத்தில் தாவீது வம்சத்தில் இந்த ரோம சாம்ராஜ்யத்தையே தூக்கி போட்டு எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை வாங்கி கொடுக்குறாரு, வெற்றி ராஜா வருவார்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் வந்து இன்னைக்கு ஏழையின் கோலத்தை ரொம்ப தாழ்மையினுடைய உருவம் எடுத்து அவர் பூமியில் மனிதனாக வந்ததை வந்து அவங்களால வந்து அதை கடவுளாக அங்கீகரிக்கலை, ஏற்றுக்கொள்ளலை. கடவுளாக தான் சொல்கிறாரு அவர் வெற்றி வீரனாகவோ
அவர் எல்லாரையும் வந்து தத்துவம் பேதிக்கிற அந்த தத்துவ ஞானி கிரேக்க கலாச்சாரத்தில் அடிப்படையில் நல்லா கவனிச்சிங்கன்னா கிரேக்க கலாச்சாரத்தினுடைய முக்கியமான அவங்க தத்துவங்கள் வந்து ரொம்ப அதிகமாக அன்றைக்கி பரவணும் அன்றைக்கி தான். அப்போ தான் கிரேக்க கலாச்சாரம் இன்றைக்கி வரைக்கும் ஃபேமஸ்ஸு. அவங்ககிட்ட வந்து ரொம்ப ஞானமாக பேசுகிறவங்க, ரொம்ப ஞானமானு சொல்லுவாங்க. அப்படி அவர் வரல. உயர்ந்த போதைகளும் ஆசிரியர் வரல. அவர் ரட்சகரா, மீட்பரா, ஆண்டவருடைய மனுக்குலத்தினுடைய பாவத்தை மன்னிக்கிற ஒரு ரட்சகராக தான் பூமிக்கு வந்தார். இப்போ இந்த புரிதலில் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால், ஏன்னா மனிதன் வந்து எந்த சூழ்நிலையும் எனக்காக, மனுக்குலத்துக்காக, தனக்காக அவனால் செய்ய முடியாததை செய்கிறதுக்காக வந்தான். அல்லேலூயா. உலகத்தில் கல்வினாலும் ஞானத்தினாலும் அறிவினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் கொடுக்க முடியாத, செய்ய முடியாததை அதை பெற்றுக் கொடுக்கும்படியாக அவர் இந்த தாழ்மையின் ரூபம் எடுத்து வந்தார். அப்போ அவர் அந்த ரட்சகராக வந்தாருங்கிற சொல்லும்போது இன்றைக்கி உலகத்தில் எல்லாமே கவனிக்கிறீங்கன்னா எல்லா மதங்கள் போதிக்கிற மாதிரி அவர் மத ஸ்தாபகராகவோ ஒரு மதத்தினுடைய ஒரு தலைவராக வரல அவர். ஏன்னா வேதத்தை நீங்கள் நல்லா படிக்கிறீங்கன்னா அவர் இந்த கிறிஸ்துவ மதம்னு சொல்லி எந்த இடத்துலையும் வராது. நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த கிறிஸ்துவ மதங்கிறது வந்து அவர் சொல்லவே இல்லை. ஏன்னா எந்த இடங்களையும் கிறிஸ்துவரை ஃபாலோ பண்ணும்போது கிறிஸ்தவர்களும் அந்திரேய சபையில் தான் முத கிறிஸ்தவர்னு பேரே சொல்கிறாங்க. ஏன் இவர் கிறிஸ்தவரை ஃபாலோ பண்ணுறாரு, கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணுறாங்கன்னா கிறிஸ்தவர்கள் அப்படி சொன்னாங்க. இன்றைக்கி கிறிஸ்துவ மதம்னு சொல்லி அவர் வந்து உருவாக்க உள்ள அவர் அந்த மாதிரி ஃபாலோ ரெடி பண்ண உள்ள. ஏன்னா ஒரு மதம் வந்து ஒரு மனிதனை ரட்சிக்க போதும்னு சொன்னால் உலகத்தில் எனக்கு கிறிஸ்துவ மதமும் தேவையில்லை. உண்மைதானே? ஒரு மதம் எனக்கு போதும் என்னை ரட்சிக்கிறதுக்குன்னு. ஏன் மதம்னா அப்போ என் மதத்தில் நான் கிறிஸ்துவ மதத்தை ஃபாலோ பண்ணுற எனக்கு பிறந்த என் பிள்ளையாக இருக்கட்டும், என் வம்சமாக இருக்கட்டும், இவங்களாம் ரட்சிக்கப்பட்டுருவாங்களே. புரியுதா உங்களுக்கு? இது ரட்சிப்பு வந்து கர்த்தருடையது. யாரை தெரிந்து கொண்டான்னு சொல்லி இது கிறிஸ்தவத்தில் சர்ச்சுக்குள்ளே இருக்கிற சபைக்குள்ளே இருக்கிற கணவன் மனைவி யார் தெரிந்து கொண்டான்னு தெரியல, பிள்ளை யார் ரட்சிக்கப்பட்டான்னு ஒவ்வொருவரும் எல்லாரும் குடும்பத்தில் ஒரு சில குடும்பங்களில் முழுவதும் ரட்சிக்கப்படலாம், சில திருச்சபையில் முழுவதும் ரட்சிக்கப்படலாம், சில திருச்சபைகளில் அது கொஞ்சம் கூட ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் அவருடைய இரக்கத்துக்காக கிருபைக்காக அனுதனும் கெஞ்சுன்னு சொல்லும்போது எந்த ஒரு பாவ மனிதனும் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டாலொழிய அவருடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டாலொழிய ஒரு மனிதன் ரட்சிப்பு பெற முடியாது. ஏன்னா நீங்கள் கிறிஸ்துவ மதத்தின் அடிப்படையில் அவர் அதை உருவாக்கலை, ஸ்தாபிக்கலை. அவர் மற்ற மதங்கள் போல் இல்லை. சில மதங்களை வந்து இந்த கோட்பாடுகளின் அடிப்படையில் வாழ்ந்தால் அவங்க சொல்கிற அந்த சட்டங்கள் அடிப்படையில் பூஜைகள் பரிணாமஸ்காரங்களோ இல்லை அந்த இஸ்லாம் மார்க்கத்தில் சொல்கிற சில சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் வந்து உன்னுடைய பரலோக வாழ்க்கை நிச்சயம்னு சொல்லுது. ஆமாம், அதான் தான தர்மமோ இருந்தால் நேரடியாக போகலாங்கிறதுல இன்றைக்கி நிறையா வந்து நல்ல சில மதங்களில் அவங்க வச்சுருக்கிற சில சாத்திர சம்பிரதாயம். ஆனால் என்னென்ன முதல்ல வந்து நல்லா இது வந்து எப்படி நீங்கள் பேசும்போது தெளிவாக சொல்லுங்கள். முதல்ல நம்ம வந்து இந்த கலாச்சாரத்தில் வாழ்கிறோம். ஆண்டவர் வந்து எங்கே வரும்போது அந்த கலாச்சாரத்தை எங்கேயுமே மாற்றலை. நல்லா நீங்கள் படிச்சிங்கன்னா கிரேக்க கலாச்சாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கிரேக்க கலாச்சாரத்தில் சட்டத்தை அவருடைய நீதி சட்டங்கள் படியில் வாழ வச்சவர்களைய அந்த கலாச்சாரத்தை ஒன்றும் மாற்றலை. கலாச்சாரத்துக்கு வந்து கலாச்சாரம் வந்து ஒன்றும் ஒரு மனிதனை வந்து ஒரு சீர்திருத்தவோ ஒரு மாற்றி அமைக்கவோ பண்ணாது. அந்த கலாச்சாரத்தில் ஃபாலோ பண்ணாலும் ஆனால் இந்த நீதி சட்டத்துக்கு நம்மளுடைய வேதத்துக்கு அது முரண்படக்கூடாது. வேதம் சொல்கிற சட்டத்துக்கு முரண்படக்கூடாது. வேதம் இந்த இதை அனுமதிக்கலைன்னு சொன்னால் அதை அனுமதிக்கக்கூடாது. வேதத்தை பற்றி நம்ம அது இது பெருசாக இல்லாத ஏன் நீங்கள் வந்து இப்போ நம்ம நார்மலாக பழைய நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாக ஆண் எல்லாமே தாடியோடு தான் இருப்பாங்க. இன்றைக்கி அப்படி எல்லாமே இன்றைக்கி சொல்லலையே, தாடியோடு இருக்குதுன்னு சொல்லலையே. இதுவும் நிறையா இதே ஆபரணமே போட்டாங்க. அவங்க ஆபரணம் போடக்கூடாதுன்னு சொல்ல, தன்னுடைய ஆசையை அந்த ஆபரணத்து மேலே வைக்கக்கூடாது. தன்னுடைய முழுமையான ஈடுபாடை இப்போ ஒரு ரூபா கூட இல்லாதவனு பண ஆசை உள்ளவனாக இருக்கலாம், கோடி கோடியாக வச்சுருக்கவனு பண ஆசை இல்லாமல் இருக்கலாம். ஆசை வந்து என்னுடைய பாதுகாப்பு, நான் இவ்வளோ காசு எனக்கு சேர்த்து வச்சா நான் பாதுகாப்பாக இருந்துருவேன், எனக்கு இந்த காசு சொத்து சேர்த்து வச்சதுனால நான் வந்து எனக்கு இனிமேல் நான் என்னுடைய லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னுடைய அந்த பாதுகாப்போ என்னுடைய நிச்சயத்தையும் நம்பிக்கையை இது மேலே வைக்காமல் நான் கிறிஸ்து மேலே வைக்கணும். அதுதான் விக்கிரக வழிபாடு. இல்லைன்னா அது நான் அதை நம்புகிறேன். நான் நம்புறது கடவுளை நம்ப. என் வாழ்க்கையில் என்னுடைய ஜீவ சுவாசம் யார்கிட்ட இருக்குது? கர்த்தர்கிட்ட இருக்குது, அவர்கிட்ட தான் இருக்குது. அவர்கிட்ட தான் அதான் சொன்னார். என்ன சொன்னார்? பண்டகசாலையில் அவன் வந்து இப்போ 7 ஜென்மத்துக்கு சேர்த்து வச்சு அவன் பண்டகசாலை இருக்கணும். என்ன சொன்னார் ஆண்டவர்? அவன் மனசில் சொல்கிறான், ஆத்துமாவில் சொல்கிறான், ஐயோ எனக்கு எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சிட்டேன் பாரு,
ஆத்மாவை நீ திருப்தியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருன்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? இப்போ மூடனேன்னு சொன்னார், முட்டாளேன்னு சொன்னார். இன்றைக்கி இரவில் உன்னுடைய உயிர் எடுக்கப்பட்டு போகும்னா நீ சேர்த்து வச்சது யாருக்காகும்? அப்போ நம்மளுடைய முழுமையான நம்பிக்கையை கிறிஸ்து மேலே வைக்கணும். இப்போ இந்த அடிப்படையில் தான் கிறிஸ்துவ மதமும் நீங்கள் நல்லா கவனிச்சுட்டு வரணும். நம்மளுடைய மற்ற மதங்கள் போல் இது கிறிஸ்துவ மதம் கிடையாது, இது மார்க்கம். கடவுள் பிறந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பாவியான மனிதனும், பிறந்திருக்கிற எந்த மனிதனும் கடவுளோட ஒப்புரவு வாங்கணும், கடவுளோட பரலோகம் போகணும், கடவுள் நீங்கள் நித்தியமாக வாழன்னு சொன்னால் கடவுளை சென்றடையக்கூடிய ஒரே வழி இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அந்த இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினால் கழுவப்படாமல் நம்மளுடைய பிரதிநிதியாக பாவ மனுக்குலத்தினுடைய சாயலாக, பாவ மாம்சத்தின் சாயலாக நம்மளுடைய எல்லா விதமான பாவத்தினுடைய அகோர எல்லா தண்டனைகளையும் தன்மையில் ஏற்றுக்கொண்டு நம்மளுக்காக எல்லா விதமான நீதி செய்து முடித்த இயேசு கிறிஸ்துனுடைய அவருடைய மேலே விசுவாசம் வைக்காமல், அவருடைய ரத்தத்தினால் கழுவப்படாமல் எந்த ஒரு மனிதனுக்கும் பிதாவோட போகிறதுக்கு எந்த அதிகாரம் கிடையாது, எந்த உரிமை கிடையாது. அப்போது ஒரு பாவி மன்னிக்கப்படணும், ஒரு உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனும் மீட்கப்படணும்னு சொன்னால் ஒரே வழி இயேசு கிறிஸ்து. இப்போ மற்ற மதங்கள் சொல்கிற மாதிரி பல தத்துவங்களும் பல 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 சம்பிரதாயங்களும் அவங்க ஃபாலோ பண்ணுறதுனால இதனால் எந்த பிரயோஜனம் இல்லைங்கிறது நம்ம மறுத்து பேசுகிறது மாத்திரம் இல்லை, கிறிஸ்து மாத்திரமே எல்லாத்துக்கும் ரட்சகர் அப்படிங்கிறத நம்ம ஆணி நெத்தியில் அடித்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த ஒரு சத்திய தெளிவு நம்மளுக்கு வேணும். அந்த விசுவாசம் எனக்கு வேணும். ஏன் உலகத்தில் கடவுளுடைய, நல்லா கவனிங்க, கடவுளுடைய பிள்ளையாக இருந்த நீங்கள் நானும் கடவுளுடைய உறவை விட்டு பிரிந்து போனான். ஆதாம் பிரிந்து போனான். ஏன்னா கடவுளோட இருந்தவன் தான். அப்போ அந்த பிரிந்து போனவனுக்கு அவனை மீட்கும்படியாக பாவ மனிதனுடைய சாயலாக, அது நல்லா நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, மாம்சத்தில் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம யாருக்கு சொல்லும்போது சில புரிதலான காரியங்களோட நம்ம வெளிப்படுத்தணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை உங்களுக்கு நான் தெளிவாகவே சொல்கிறேன் பாருங்கள். அதாவது பாவ மாம்சத்தில் மனிதனாக பிறந்து பரிசுத்தமாக வாழ்ந்து தேவனை வெளிப்படுத்தி தனது சத்தியத்தினாலும் தன்னுடைய மெய்யான போதனையினாலும் மெய்யான தேவனை அந்த உலகத்தில் வெளிப்படுத்தி பாவ மனிதனுக்காக பாவமற்ற இரத்தத்தை சிந்தி பாவத்தின் சம்பளமாகிய உங்களுக்கு எனக்கும் பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். அந்த மரணத்திலிருந்து மீட்கும்படியாக சிலுவையில் மரித்து இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்தையும் மரணத்தையும் சாத்தானையும் வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்துவே தேவகுமாரன். அந்த ஒரு தெளிவு உங்களுக்கு எனக்கு வேணும். உலகத்தில் ஆண்டவர் மனிதனுடைய ஸ்தானாதிபதியாக பாவத்துக்காக, பாவத்தினுடைய நம்மளுடைய எல்லா விதமான அக்கிரம பாவ சிந்தனைகளுக்காக, செயல்களுக்காக, நம்ம நடைமுறை செய்கிற எல்லா விதமான செயல்களுக்காக மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த மனுக்குலத்தினுடைய பாவத்துக்காக, பாவ மன்னிப்பிலிருந்து மீட்கும்படியாக சிலுவையில் மரித்ததோடு மாத்திரமல்ல, அதில் நீங்கள் நல்லா கவனிக்கும்போது பாவத்தை மாத்திரல்ல, சாத்தானுடைய எல்லா அதிகாரத்தையும் உலகத்தில் மரணம், நித்திய மரணத்திலிருந்து மீட்கும்படி, மரணம்னு சொல்லும்போது நித்திய மரணத்தை, நம்ம பாவத்திலேருந்து உங்களுக்கு வெற்றி கொடுக்குறாரு, சாத்தானிட்டேருந்து நம்ம வெற்றி கொடுக்குறாரு, நித்திய மரணத்திலேருந்து நம்மளுடைய வெற்றி கொடுக்குறாரு. இல்லையா? இது எல்லாத்திலிருந்து நம்மளுக்கு வெற்றி சிறந்த அந்த தேவகுமாரனே இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவும் திட்டவுமாக நம்ம சொல்லணும். ஏன்னா அந்த யோவான் ஸ்நானனை குறித்து நீங்கள் நம்ம படிக்கிற வேத பகுதி அதுதான் சொல்லுது. முதல்ல இவங்ககிட்ட நல்லா கவனிக்கும் போது நல்லா கவனிச்சுவாங்க. யோவான் ஸ்நானன் முதல்ல என்ன சொல்கிறாரு? முதல்ல போய் அவங்கள்ட்ட சொல்கிறாரு. அவங்க வர்றாரு. அவர் வரும்போது அவருக்கே அது தெரியலை. ஏன்னா அவர் போய் கேட்க கூட செய்கிறாரு, வருகிறவர் நீ தானா இல்லை வேறு யாரும் வர காத்திருக்க வேணுமா? எங்கே சொல்கிறாரு? அப்போ தான் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறார்? இயேசு சொல்கிறாரு, சொல்கிறார், தரித்திரர்கள் இன்றைக்கி சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, செவிடர்கள் கேட்கிறார்கள், குருடர்கள் பார்வையடைகிறார்கள், தரித்திரர்கள் சுவிசேஷம் அறிவிப்பது நான் தான் சொல்லு அப்படின்னு சொல்லி அவருக்கே அப்போ தெரியல. அவருக்கே இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து மூலியமாக அவர் சொல்லப்படுது. இப்போ அதனால தான் சொல்கிறார், இவரே சொல்கிறார், 33 சொல்கிறாரு, நானும் இவரை அறியாதிருந்தேன். 33 படிக்கலாம். 1:3, நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்தாவியினால் ஞானஸ்தானம் கொடுக்குறேன் என்று எனக்கு சொல்லியிருந்தார். இல்லையா? அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துச்சு. பரலோகத்திலேருந்து ஒரு பெரிய அசைன்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த அசைன்மெண்ட் படி அவர்
அந்த அசைன்மெண்ட் படி பரிசுத்தாவிய கடவுள் பிராவ வடிவத்தில் அவர் அந்த இயேசு கிறிஸ்து மனித ரூபத்தில் இருந்த இயேசு கிறிஸ்து மேலே தங்கும்போது இவர் தான் தேவனுடைய குமாரன் சொல்லி அவர் அங்கே சாட்சி கொடுக்குறார். இப்போ இதில் நீங்கள் இந்த சாட்சியோட மாத்திரை இப்போ இதுக்கடுத்து அந்திரியாயா யோவானு யாருடைய சீசர்களாக இருந்தாங்க? யோவான் ஸ்நானுடைய சீசர்கள் முதல்ல. இப்போ இந்த வேத புஸ்தகத்தை எழுதின யோவானும் இப்போ இந்த புஸ்தகத்தை எழுதின யோவானும் அந்திரியாயா ஒரு 2 பேருமே யாருன்னா இந்த யோவான் ஸ்நானுடைய சீசர்கள் தான் முதல்ல. இவங்க தான் என்ன சொல்கிறாங்க, அவங்கள அடுத்து படிங்க பாருங்களேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, முதல்ல நீ வந்து அவர் சொல்கிறாங்க மறுநாளிலே இவங்கெல்லாம் முடிச்சிட்டாங்க. அந்தபடி இவர் என்ன 29 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ இவங்க 2 பேர் இருக்காங்க. யாராக இருக்கா, அவரோட யோவான் ஸ்நானோட அந்த இடத்துலையும் யோவான் இருக்காங்க, அந்திரியாவும் இருக்காங்க. அப்பயும் அவர் சொல்கிறாரு உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து கடவுளை அவங்க வந்து விசுவாசிச்சு போகலை. மறுபடியும் அவர் அறிக்கைப்பட்டார் பாருங்கள் 34. அந்தபடி நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் சாட்சி கொடுத்து வருகிறேன் சொல்லிட்டு 36 படிங்க, ஒரு ஆள் படிங்க. இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ ஆட்டுக்குட்டி என்றான். அவர் 29 வருஷத்தில் சொன்னோடனே அந்த அந்திரேயும் யோவானும் இவர் தான் மெய்யான தேவாட்டுக்குட்டி, இவர் தான். ஏன்னா அன்றைக்கி நம்ம கேட்கும்போது இயேசு யாருன்னு கேட்கும்போது உடனே அவங்க அறியலை பாருங்கள். முதல்ல சொல்லும்போது இவங்க 2 பேருமே போகலை. இப்போ மறுபடி சொல்லும்போது தான் யார் அதுக்கடுத்து போகிற பாருங்க. அப்போ அதுக்கு பின்னாடி அவர் அப்படி சொன்னதை கேட்டு 37 அவ்விரண்டு சீசரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இன்றைக்கி உலகத்தில் வந்து அவங்க அன்னைக்கு வரைக்கும் அவங்களும் விசுவாசிக்காமல் தான் இங்கே யோவான் ஸ்நானன் இருந்தாங்க. இப்போ அதுக்கடுத்து அவங்க போகிறாங்க. இவங்க அந்திரேயா போய் தான் இவங்க ஒவ்வொரு இடங்கள்லையும் கேட்கும்போது அந்த அவிவிசுவாசம் ஒரு கடவுளாக இருக்க முடியுமா யோசிக்கிற கொஸ்டின் உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ அவங்களே விசுவாசம் இல்லாமல் யோவான் ஸ்நானனும் கூட இருந்துட்டு விசுவாசிக்கல, அந்திரேயா கூட அதுக்கடுத்து விசுவாசிக்கிறாங்க. இப்போ இவங்க போய் அந்திரேயா போய் யாரை கூப்பிட்டு பாருங்க, யாரை கூப்பிட்டு பாருங்க. அந்திரேயா 40 வருஷம் 41 வருஷத்தில் சொல்கிறாரு. 41 வருஷம் படிங்க. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமா? யாரு முதல்ல இவங்க சாட்சி கொடுக்குற முதல்ல பேர் சாட்சி கொடுக்குற என்ன கொடுக்குறாரு, இவரே தேவனுடைய குமாரன் சொல்லி யார் யோவான் சாட்சி கொடுக்குறாரு. அதுக்கடுத்து அந்திரியாவும் சீசர்களும் பார்த்துட்டு போய் அந்திரியாவை போய் யார்கிட்ட சொல்கிறார், முதல் சுவிசேஷம் எங்கே அறிவிக்கிறார் பாருங்கள், சொந்த சகோதரத்தில் அறிவிக்கிறார். இப்போ நம்மளாம் தெரிஞ்சுக்கிறோம், சரியான அறிவு நம்ம கடவுளை குறித்து அறிஞ்சிருக்கிறோம். நம்ம ஒவ்வொருவரும் நம்ம குடும்பத்துக்கு முதல்ல சுவிசேஷம் அறிவிக்கணும். நம்மளுடைய சொந்த சகோதரர்களுக்கு சகோதரிக்கு நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கு நம்ம நண்பர்களுக்கு நம்ம உறவு ஜனங்களுக்கு தான் முதல்ல சுவிசேஷம் அறிவிக்கணும். முதல்ல வந்து அவர் சொல்கிறார் பாருங்கள், தன்னுடைய சகோதரன் சீமோனை கொண்டு மேசியாவை கண்டோம். மேசியா யார்? அவங்க யூதர்கள் காலங்காலமாக எதிர்பார்த்துருந்தா அவங்களுடைய கடவுள் ரட்சகர் வந்து மீட்பரை வரப்போகிற மேசியாவே நாங்கள் நேரில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அன்றைக்கி வந்து அந்திரேயா வந்து கூச்ச சுபாவம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ கூச்ச சுபாவம் உள்ள அவருக்கு எனக்கு போய் நான் இதுக்கு போய் நான் கடவுள் தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் நான் ஏன் சொல்லணும் அப்படியே நான் கேட்கணும்னு அவர் நினச்சிருந்தாருன்னா அந்த பேதுரு யார் பாருங்கள், அதுக்கு ஒரு கூட்டி அந்த ஆள் யார் பாருங்கள், பேதுரு தான் சீசர்களில் வந்து பிரதான சீசனாக வச்சுருந்தார். சரிதா? இவர் தான் வந்து என்ன சொன்னார், அதுக்கு பின்னாடி கடவுள் மறுதளித்தாலும் கடைசி நேரத்தில் கடவுள் உறுதியிருந்த பின்னாடி கடவுளுக்காக வைராக்கியமாக அந்த சீசர்கள் கூட்டத்தை சரியான வழி நடத்தினவர் அவர். தன்னுடைய ஒரு மரணத்தை, ஏன்னா மறுபடி முன்னாடி வந்து சேவல் கூறுக்கு முன்னாடி மறுதளித்த பேதுரு, அதுக்கு பின்னாடி என்ன சாகும்போது அவர் கொலை செய்ய வர்றாங்க. ஐயோ என்னுடைய ஆண்டவர் போல் என்னை நேரடியாக நின்று அவருக்கு சமமாக என்னை வந்து நேரடியாக சிலுவையில் அரைஞ்சு கொள்ளாதீங்க, என்னை தலைகீழாக சிலுவையில் அரைஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லி அவரும் அவருடைய மனைவியும் 2 பேர்த்தையுமே தனித்தனி சிலுவையில் தலைகீழாக நிப்பாட்டி சிலுவையில் அரைஞ்சு கொண்டாங்க. அவளை சந்தோஷமாக வைராக்கியமாக ஒப்பு கொடுத்த ஒரு சீசர். இப்போ அந்த சீசரை அழைச்சி வந்தது யார் பாருங்கள், அந்த கூச்ச சுபாவம் இருந்துச்சு அந்த ஒரு அந்திரேயா ஒரு சீசன் தான் அழைச்சிட்டு வர்றாரு. இப்போ அவங்க கொடுக்குற அறிக்கையை பாருங்கள், நாங்கள் மேசியாவை கண்டோம். இவங்கெல்லாம் முதல்ல விசுவாசிக்காத அந்த ஒவ்வொரு ஜனங்களுக்கு மத்தியிலும் இன்றைக்கி உலகத்தில் அப்படி தான் பல தத்துவங்களையும் பல காரியங்களையும் நம்பிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு ஜனமும் கடவுளை விசுவாசிக்காமல் இதே மனநிலையில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கலாச்சாரத்தில் வாழ்கிறாங்க. அன்றைக்குள்ள கலாச்சாரத்தின் அடிப்படையில் அவங்க அப்படி வாழ்ந்தாங்க, அன்றைக்கி விசுவாசிக்காமல் இருந்தாங்க. இன்றைக்குள்ள கலாச்சாரம் இப்படி இருக்க ஜனங்களுக்கு நம்ம எப்படி தேவனுடைய அன்பையும் தேவனுடைய சுவிசேஷத்தையும் சரியான அளவு வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த வேத ஆராய்ச்சியின் மூலமாக நம்ம சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிலிப்பை சொல்கிறாரு. பிலிப்பிட்ட வந்து பிலிப்பு கூட்டி வர்றாரு. யாரை கூட்டி வர்றாரு? நாத்தான் வேலை கூப்பிட்றாரு. இந்த சாட்சிகள் ஒவ்வொரு சாட்சிகள் நீங்கள் கவனிச்சுட்டு வாங்க. நாத்தான் வேல் முதல்ல என்ன சொல்கிறார் அவர், நாங்கள் சொல்கிறார் அந்திரேயா பிலிப்பு வந்து 45 வருஷத்தில் சொல்கிறாரு, பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாய பிரமாணத்திலே மோசேயும் பாருங்கள் நல்லா எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள். நியாய பிரமாணத்தில் யார்? அந்த தோரா ஆதியாகமோ யாத்திராமோ என்னாக உபாகமோ
சொல்லப்பட்ட அந்த 5 லேவியரும் அந்த 5 உபாகமத்தில் சொல்லப்பட்ட நம்மளுடைய ஆதி தேவருடைய புத்தகத்தில் சொல்லப்பட்டவர்களும் நம்மளுடைய பழைய ஏற்பாடு ஃபுல்லாக கோட் பண்ணுறாரு. தீர்க்கதரிசியும் மோசையும் தீர்க்கதரிசியும் எழுதியிருக்கிறவரே கண்டோம். யார்? அவர் தான் யோசேப்பின் குமாரனப்பா, நாசரேத்து நாய் இயேசுன்னு சொல்கிறாரு. அவர் அப்போ ஏற்றுக்கிட்டாரா? அவர் அடுத்த வருஷத்தில் படிங்க. அவர் ஏற்றுக்கிட்டாரா பாருங்க. அதே நாத்தானில் அவர் ஏற்றுக்கிட்டாரா? அவர் தான் ஓகே, அவர் தான் கடவுள் ஏற்றுக்கிட்டாரா? என்ன சொல்கிறார் படிங்க. நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமா? நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன்னு நினைக்கிறது. நாசரேத்து ஊருங்கிறது கரெக்டு, சூப்பர். அன்றைக்கி வந்து பலி செலுத்துறதுக்கு தேவாலயத்தில் வந்து பல தேசங்களில் யூதர்கள் வந்து பலி செலுத்த வருவாங்க. அப்போ பலி செலுத்த வரும்போது அங்கே வந்து இந்த ஆடு மாடு இதெல்லாம் வந்து வச்சு அங்கே வந்து தங்கியிருந்து அங்கே தங்குற ஒரு பிளேஸ் அது. அங்கே என்ன கிடைக்கணும்? விபச்சாரம் ஈஸியாக கிடைக்கும், மற்ற எல்லா தவறுகள் நடக்கும் அந்த நாசரேத்து ஊரில். அங்கே என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பலி செலுத்த போகிறோம்ல. நம்ம ஊரில் வந்து சொல்லுவாங்க, குடிக்கிற இன்றைக்கி நல்லா குடிச்சிக்கிறேன், நாளையிலேருந்து குடிக்கணும் பாட்ட போகிறேன்னு, நல்லா குடிச்சிட்டு மாலை போகிறோம். அது மாதிரி வந்து நம்ம நாளைக்கு தான் பலி செலுத்துகிறோம், பாவம் மன்னிக்கப்பட போகுது. அதனால் என்ன ஒன்று இன்றைக்கி எல்லா உபச்சாரம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த நாசரேத்து ஊரில் இருந்து தான் எல்லாம் செய்வாங்க. அப்போ அந்த நாசரேத்து ஊர் வந்து யூதர்களால் அருவருக்கப்பட்ட ஒரு ஊர். இயேசு கிறிஸ்து அங்கே பிறக்கலை. அவர் ஆண்டவர் எருசலேமில் பிறந்து அங்கே ஏரோது காலத்தில் வந்து எகிப்துக்கு அழைத்து அங்கே வந்து போயிட்டு அங்கேருந்து ஏரோது இறந்த பின்னாடி அந்த நாசர் தங்குறாரு. வந்து நாசரேத்து ஊரில் வந்து தங்குறாரு. அந்த நாசரேத்து ஊரில் தங்குறதுனால அவர் பேர் என்னாச்சுன்னா நாசரேத்து ஊரார்னு சொல்லி வந்துச்சு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நாத்தானவர் என்ன சொல்கிறாரு, நான் அந்த நாசரேத்து வந்து ஒரு நன்மைனா அப்போ மேசியா வந்து அவர் எப்படி அங்கே வர முடியும்? அங்கே இருக்கிறவர் எப்படி மேசியாவாக இருக்க முடியும்? கேள்வி புரியுதா உங்களுக்கு? அவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? அந்த ஊரில் வாழ்றவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? ஊர்களில் நீங்கள் உலக பிரகாரமும் வெளிப்பிரகாரமும் செய்கிற இந்த செயல்களின் அடிப்படையில் தான் மனுக்குலம் உலகம் வந்து எல்லாத்தையும் நீதி தீர்க்குது. இப்போ நான் எப்படிங்கிறத நான் செய்கிற செயல் அடிப்படையில் நான் எனக்காவது ஒரு சின்ன தப்பு செஞ்சு ஒரு திருடு மாட்டிட்டேன்னு சொன்னால் அன்றைக்கி பெரிய அயோக்கியம். எதுவுமே நான் செய்யாமல் நான் மாட்டாமல் எவ்வளவோ அயோக்கியத்தன சிந்தனைகள் எனக்குள்ளே இருக்கும், எவ்வளவோ மாறுபாடு. இன்றைக்கி அதை ஸ்கேன் பண்ணிலாம் ரிப்போர்ட்டில் போட்டோம்னு சொன்னால் பார்க்க சகிக்க முடியாது. அப்படிப்பட்ட மோசமான சிந்தனை உள்ளவன் நான். அப்போ வெளிப்பிரகாரமான நடவடிக்கை தான் உலகமோ இன்றைக்கி மக்களும் நம்ம நீயான் தீர்ப்போம். அப்போ அதன் அடிப்படையில் இன்றைக்கி அவர் ஆசிரியத்தில் தங்குறவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? அதே கேள்வி தான் அன்றைக்கி அந்த கேள்வி கேட்டவர் தான் 49 என்ன சொல்கிறார் பாருங்க. 49 அவர் என்ன சொல்கிறாரு, இந்த கேள்வி கேட்டவர் தான் யார், அவர் எப்படி அறிக்கையிடார் பாருங்க. அவர் பாருங்க கொடுக்குற சாட்சியை பாருங்க, ஒவ்வொரு சாட்சியும் கொடுங்க. அதற்கு நாத்தான்வேல், ரபி நீ தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா. ஹல்லேலூயா. முழு இஸ்ரவேலுடைய ராஜாவாக வர வேண்டிய நீ தான் தேவனுடைய குமாரன். தேவனுடைய குமாரங்கிறப்ப தான் அவங்களுக்கு நல்லா தெரியும், அன்னைக்குள்ள யூதர்களுக்கு தெரியும் யார் தேவனுடைய ஒரே குமாரன் சொல்லி. அப்போ நீங்கள் இந்த ஒவ்வொரு இடங்களையும் அவங்க கொடுக்குற சாட்சி, இதை விட ஒரு சாட்சி நீங்கள் கவனிச்சே பாருங்கள். ஒவ்வொரு ஆள் சாட்சி நம்ம கவனிச்சு வரோமா? இன்றைக்கி உலகத்தில் நம்ம அப்படி தான் சாட்சி கொடுக்கணும். கடவுளை குறித்து தெரியாதவங்களுக்கு நம்ம ஒவ்வொரு சாட்சியை நம்மளுடைய அதான் நம்ம சொல்கிறோம். முதல் சாட்சி நம்ம வாயிலிருந்து சொல்கிறத விட நம்ம வாயில் கொடுக்குற சாட்சி, வாழ்கிற வாழ்க்கையின் சாட்சி, அவங்களுக்காக நம்ம ஏறெடுக்கிற ஜெபத்தினுடைய சாட்சி, அதனுடைய வல்லமை வந்து வெளிப்படும். இப்போ நம்ம ஜெபிக்கிற ஒரு ஆளை குறித்து சுவிசேஷம் சொல்லும்போது அவங்களுக்காக பாரத்தோடு செபித்து அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்போது அங்கே ஆவியான ஒரு கிரியை செய்யும்போது இலகுவாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நம்ம வந்து என்ன தெரிஞ்சுட்டே வந்துறீங்களா எப்போயுமே நம்ம முழுசாக. இப்போ நீங்கள் உங்களுக்கு பொறுத்தளவுக்கு ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கும். இன்றைக்கி நான் சர்ச்சுக்கு வர்றேன், இன்றைக்கி வரும்போது எனக்கு ஏதோ ஒரு ஆறுதலாக வந்து சொன்னால் பரவாயில்ல நல்லாயிருக்கும். எனக்கு அப்படி இருந்தால் நான் எனக்கு நிறைய கஷ்டத்தில் இருக்கேன், நிறைய ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு சரியாக ஒரு சோர்வு இருக்குது, நிறைய எனக்கு யோசனை குழப்பங்கள் இருக்குது, என் மைண்டில் இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு தீர்வாக ஏதாவது ஒன்று சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய சிந்தனை இருக்கும். நான் ஒன்றும் அப்படி மனநிலை நானே சர்ச்சுக்கு போயிருக்கேன். ஆனால் முதல்ல வந்து நீங்கள் கிறிஸ்துவை குறித்தும் கிறிஸ்துவனுடைய மகிமையை குறித்தும் நீங்கள் அறிய உங்களுக்குள்ளே வந்து உங்களுடைய வாழ்க்கைத்தார் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியாமவே பரிசுத்த வளரும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளரும், உங்களுடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதம் பெருகும். கிறிஸ்துவனுடைய மகிமையும் அவருடைய அன்பையும் அவரை குறித்த அறிவும் நம்மளுக்குள்ளே பெருக நம்ம அந்த உலகத்தில் வந்து இவ்வளோ பெரிய மகிமையானங்களை வாழ்ந்து தெரியுமா. முதல்ல நம்ம அறிஞ்சு கொள்ள வேண்டியது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து குறித்தினுடைய முழுமையான இன்னும் குறித்து கூட நம்மளால் அவரை குறித்து தெரியல இல்லையா. நம்ம எவ்வளோ தெரியும். இப்போ தேவனுடைய குமாரனாக இருக்கட்டும், அவருடைய அன்பை குறித்து சொல்லும்போது நம்ம ஈஸியாக ஒரு அன்பை சொல்கிறோம். ஆனால் அவருடைய அன்பு எவ்வளோ எல்லையில்லாத அன்புலாம் நம்ம அதில் நல்லா உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணி பாருங்கள். அவருடைய அன்பு யாருக்காக மறிச்சார். இன்றைக்கி நம்ம இப்போ யாராவது கடவுள் நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல அவங்க கொடுக்குற சாட்சியை சொல்லிட்டு நான் அதை முடிக்கிறேன் உங்களுக்கு.
இப்போ சாட்சி கொடுக்குறாங்க, சாட்சி கொடுத்துட்டே வர்றாரு. நம்ம எத்தனை சாட்சி கொடுக்குறோம், கடைசி ஒரு சாட்சி கொடுக்குறோம், அதில் இன்னொரு சாட்சி வருது பாருங்கள், அந்த சாட்சி கூட படிக்கலாம். 1 அதிகாரமே எடுங்க. அப்போ அவர் சொல்கிற அந்த 32 வசனத்தை படிங்க. ஒரு ஆள் 32 வசனத்தை படிச்சுட்டு அதுக்கடுத்து ஒரு ஆள் அப்படியே ஒரு ஆள் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன். அது அந்த வசனத்தை படித்து இந்த இதை வந்து இதை தெளிவாக விளக்கமாக இங்கே சொல்லலை. அதாவது ஆவியானவர் இங்கே தேவனுடைய சத்தத்தை இருக்கிறத தெளிவாக சொல்லலை. நீங்கள் ஒரு ஆள் மத்திய எடுங்க, 3:16-17 படிங்க. ஒரு ஆள் இந்த சம்பவத்தை வந்து கொஞ்சம் தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்காங்க. அதனால் அதை படித்து அந்த சம்பவத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. அல்லேலூயா. இப்போ இது எவ்வளவு பெரிய சாட்சி. இப்போ உலகத்தில் வந்து ஒவ்வொரு ஆளும் இப்போ இன்னைக்கு மனிதர்கள் சாட்சி கொடுத்தாங்க. இன்னைக்குள்ள தீர்க்கதரிசி சாட்சி கொடுத்தாரு, அன்னைக்குள்ள சீசர்கள் சாட்சி கொடுத்தாங்க. இவர் தேவனுடைய ரபி சொல்றாங்க. யார் சொல்றாங்க? நீ ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீ மேசியாவை கண்டோம், இவர் தான் மனுஷகுமாரன், இவர் தான் மெய்யான இஸ்ரவேலின் ராஜா. அப்படிலாம் ஒரு ஆள் சாட்சி கொடுத்துட்டே வர்றாங்க. இப்போ இதை விட மேன்மையான ஒரு சாட்சி இங்கே நம்மளுக்கு அறிமுகப்படுத்துறாரு. என்ன சாட்சி பாருங்க, நம்ம படிக்கிற சாட்சியில் 16வது வசனத்தில் படிக்கிறோம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. அப்படியே இப்போ எவ்வளோ பெரிய சாட்சி, இவ்வளோ பெரிய வானம் இருக்குது நம்ம பார்க்குறோம். இந்த வானம் ரெண்டாக உங்களுக்கு திறந்த ஒரு காட்சியை வந்து இன்றைக்கி நம்ம எல்லோரும் பார்த்தா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய காரணம் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். நம்ம அதில் நீங்கள் அந்த வார்த்தையை படிக்கும்போதே நீங்கள் அங்கே போயிருங்க அந்த கற்பனைக்கு. வானம் வந்து இவ்வளோ அன்னைக்குள்ள யூதர்கள் அன்னைக்குள்ள, ஏன்னா அவங்க எதுக்காக இதெல்லாம் ஆண்டவர் செய்கிறாருங்களும் நமக்கு புரியணும். சாட்சி கொடுக்குற மாத்திரம் இல்லை, இது 1 Corinthians 1:22 படிங்க. ஒரு ஆள் அவங்க என்ன கேட்குறாங்க, அடையாளத்தை கேட்பாங்க. எப்பயுமே யூதர்கள் வந்து அடையாளத்தை கேட்குறாங்க, கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். அப்போ அவர் சொல்கிற அந்த கடவுள் வந்து சும்மா இதை செய்யலை. ஒரு ஆள் யூதர்கள் என்ன சொல்லுவாங்க, ஏதாவது ஏதாவது அற்புதம் நடந்திருக்கா, நான் நம்புகிறோம். என்ன அடையாளம் இருக்குது, நம்புகிறோம். இந்த கண் சொருகி போன இந்த காது மந்தமான இந்த யூதர்களுக்கு தான் இந்த இவ்வளோ பெரிய வல்லமையான மிகப்பெரிய ஒரு அந்த ஒரு அடையாளத்தை பரிசுத்தாவியாகிய கடவுள் புறா ரூபம் கொண்டு வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்தாவிய கடவுள் இந்த பூமியில் வல்லமையாக இறங்கி மனித ரூபத்தில் நின்று கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். அல்லேலூயா. இப்போது நம்ம மனிதனை கடவுள்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. இப்போது இந்த மனித ரூபத்தில் இருந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை கடவுள் தான் கடவுள்னு அறிமுகப்படுத்த முடியும். புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம இந்த புரிதல் நம்மளுக்கு வேணும். நம்ம இன்னைக்கு மற்ற ஜனங்களுக்கும் மற்ற மதங்களுக்கும் மற்ற தத்துவங்களுக்கும் நம்ம விசுவாசிக்கிற மெய்யான கடவுள் யாருன்னா, கடவுள் அவர் இந்த மனித ரூபத்தில் இருந்த கடவுளுக்கு அறிவியாகிய தேவன் என்ன சொல்கிறாரு, அவர் மேலே அந்த வானம் திறந்து எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி இந்த வானத்தை திறந்து அங்கே பசுத்தாவியான கடவுள் வந்து அவர் மேலே இருந்த அந்த பசுதாவி கடவுளை குறித்து ஒரு பேசுகிறார் பாருங்கள். அதை பாருங்கள். தேவ ஆவி பாருங்கள், தேவ ஆவி 16 புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அன்றைக்கி அதை கேட்டாங்க அவங்க. அன்றைக்குள்ள சீசர்கள் அந்த இடத்துல கேட்டு நடுங்கி படுத்தாங்கன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். அப்போ அவங்க என்ன, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன். இது எவ்வளோ பெரிய மேலான சாட்சி. நீங்கள் வந்து கிறிஸ்துவ குறிச்சோ இன்றைக்குள்ள ஜனங்களுக்கு நம்ம வந்து அவர் ஒரே ரட்சகர், ஒரே மீட்பர், இவர் மாத்திரம்தான் நம்ம ஒரால் மட்டும்தான் பரலோகம் போக முடியும் நம்ம சொல்கிறோன்னு சொன்னால், நம்ம அதுக்குண்டான சரியான ஒரு நம்மளுக்கு விசுவாசம் வைக்கும்னு சொன்னால் இந்த வசனங்கள்லாம் நீங்கள் வந்து திரும்ப படித்து பார்க்கணும். இப்போ எவ்வளோ பெரிய மேலான சாட்சியை வந்து கடவுளை வந்து ஒரு மனித ரூபத்தில் இருந்த இயேசு கிறிஸ்துவா அவர் கடவுள் நிரூபிக்கிற அந்த மேலான ஒரு காரியத்தை பாருங்கள். இவர் என்னுடைய நேசகுமாரன்னு சொல்லி இன்றைக்கி உலகத்தில் வந்து எல்லா மனிதர்களும் என்ன பண்ணுறோம், நம்ம கடவுளை தேடி நாடி ஓடுறோமா இல்லையா? இப்போ நீ கடவுளை தேடி நம்ம தானே ஓடுறோம். மனிதன் எந்த நிலையில் கடவுளை தேடியும் கண்டுபிடிக்க முடியாது. சுய திருப்தி அடையலாம், எத்தனையோ கோயில்கள் கூடலாம், எத்தனையோ நம்ம பார்க்குறோம். இதை நான் பிரசங்கத்தில் சொன்னாலும் சொல்லலாட்டி உங்களுக்கு உங்கள் நடைமுறைகளுக்கு நீங்களாம் நிறைய அனுகூலமாக பார்க்குறது.
எத்தனையோ ஜனங்களை வந்து எத்தனையோ ஒரு சோர்வுக்கு எவ்வளோ நம்ம பிரச்சனைகளுக்கு கடவுளை தேடி ஓடி அலைகிறாங்க. ஆனால் எந்த மனிதனும் கடவுளை தேடி அவருடைய தனி மனிதன் வந்து தன்னுடைய நீதியின் அடிப்படையில் கடவுளை தேடி அடைய முடியாது. ஆனால் கடவுள் தான் உங்களை என்னை தேடி வந்தாங்க. இல்லையா? இது நீங்கள் இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு நம்ம வந்து பேசுகிறதுக்கு மாத்திரம் இல்லை, நீங்கள் உட்காந்து தியானித்து பார்க்கணும். இப்போது உங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறதுக்கோ நீங்கள் வந்து நீங்கள் கடவுளை கேட்டுலாம் யாருமே ஓடி வரல. நீங்கள் உங்கள் பார்வையிலே பாருங்களேன். இப்போ நானே கடவுளை தேடிலாம் நான் போகலை. எனக்கு இயேசு கிறிஸ்து தான் கடவுள்னு சொல்லி நான் போகலை. என்னைய தேடினா ஏதோ ஒரு வழியில் அவர் தேடி வந்தார் என்ன. ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு வசனத்தின் மூலமாக யாரோ ஆள் மூலமாக அவர் தான் உங்களையும் தேடி வந்துகிட்டே இருக்கிறார். இன்றைக்கி இதுதான் வந்து கிறிஸ்து உலகத்தில் பாவியாகிய உங்களை எண்ணி நேசிக்கிற அன்புள்ள தகப்பன் தான் உங்களை எண்ணி ஓடி ஏடி அலைஞ்சிட்டே இருக்கிறார். இன்றைக்கி அப்படிப்பட்ட தேவன் தான் இன்றைக்கி வந்து நம்மளை குறித்து பேசும்போது அந்த தேவனுக்கு முன்னாடி இன்றைக்கி எல்லா ஜனங்களும் ஏன் அவங்களால கீழ்ப்படிய முடியல? இப்போ நல்லா அவங்களுக்கு வந்து ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாடுறதுக்கு ஈஸியாக அனுப்புவாங்க, ஒரு பண்டிகைக்கு ஈஸியாக அனுப்புகிறாங்க. ஒரு அங்கே உட்காந்து இங்கே சர்ச்சில் உட்காந்து என்னைக்காவது நம்ம வந்து தப்பான வார்த்தையோ தவறான அவங்க வந்து கெட்டுப்போன்னு சொல்லி கொடுக்குறோமா? எங்கேயாவது அவன் ஒழுங்கான சபையில் கூட அங்கே நல்லதானே சொல்லி கொடுக்குறாங்க எல்லா திருச்சபையிலையும். ஏன் அங்கே அனுப்ப மாட்டுறாங்க? அதுதான் சாத்தானுடைய மிகப்பெரிய தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய வல்லமையும் அங்கே வெளிப்படுற இடத்துக்கு எந்த இடத்துலையும் சாத்தான் அனுமதிக்க மாட்டான். இது வந்து நல்லா கேளுங்க. நீங்கள் வேத வார்த்தை எல்லா இடத்துலையும் இப்போ திருச்சபையோடைய ஏன் மோசமாக நடக்குது? அங்கே பாட்டு வசனங்களுக்குலாம் வசனம் மட்டும் இல்லாமல் பாட்டு டான்ஸு ஆட்டம் கூப்பிட்டதுக்கு ஏன் அதிகமாக நடக்குதுன்னா இந்த தேவனுடைய வார்த்தைக்கு இல்லாமல் இருக்கிற எல்லா இடத்துக்கும் அவன் சாத்தான் ஈஸியாக விட்டுருவான். நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சால் தான் நீங்கள் இந்த சத்தியத்தின் பாதையில் சரியாக நடக்க முடியும். இதோட கடைசி சாட்சி பார்த்து முடிப்போம். அதை யோவானில் கடைசி 50-51 வசனம் படிங்க. யோவானில் சொல்கிறார் அவர் 50-51. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலே விசுவாசிக்கிறாய், இதுவே பெரிதானதை காண்பாய் என்றார். மறுபடியும் படிங்க. அந்த 50-51 கொஞ்சம் மறுபடியும் படிங்க. அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். ஆமாம். ஒரு ஆள் அப்படியே நீங்கள் ஒரு ஆள் தானியேல் புஸ்தகத்தை எடுங்க. 7:13-14 வாசிங்க. தானியேல் எழுதின புஸ்தகத்திலேருந்து ஒரு 13 வசனம் 14 வசனம் வாசிங்க. அதாவது அவர் சொல்ல பாருங்க, பூமிக்கும் வானத்துக்கும் இடையே நம்ம ஒரு பரிமாற்றம் எப்போ வருது? இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் நல்லா இந்த வசனத்தில் படிக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இந்த வசனத்தில் என்ன சொல்கிறார் அவர்? இது முதல் என்னவா சொல்கிறார்? இப்போ அந்த 9வது வசனத்தில் சொல்கிறது இது பின்னும் நீ அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் கிடையாது. இது முதல் எப்போ? இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து மறித்து அவர் நம்மளுடைய பாவ மன்னிப்பினுடைய எல்லா மீட்பின் திட்டம்லாம் செஞ்ச பின்னாடி தான் நடக்குது. ஆதாம் வந்து பாவம் செஞ்சவொடனே என்னாச்சு? ஆண்டவர் என்ன பண்ணார்? பாவம் செஞ்சவொடனே ஆண்டவர் என்ன பண்ணார்? ஒரு வழி பண்ணார். அங்கே என்ன பண்ணார் சொல்லுங்கள் ஒரு ஆள்? 3வது எடுங்க. ஆதாம் 3வது எடுங்க. 24 ஒரு ஆள் படிங்க. 3:24 ஒரு ஆள் படிங்க. ஆதியா 3:24 படிங்க ஒரு ஆள். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அல்லேலூயா. என்னாச்சு? முன்னாடி என்ன நடந்துச்சு? பரலோகத்துக்கு போகிற வாசலை வந்து அவர் அன்னைக்கு அடைச்சி வச்சுட்டாரு. அந்த பாவம் செஞ்சோடனே பாவியான மனுஷன் பரலோகம் போக எந்த மனுஷனும் பரலோகம் போக முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவன்கிட்ட சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? நாத்தானுவேல்கிட்ட, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல். இனி புதிய ஏற்பாட்டில் தேவ தூதர்கள் இல்லை, தேவ தூதர்களாக வெளிப்பட வேண்டியது. குமாரன் தான் வெளிப்பட்டார். இப்போ தேவ தூதர்னு பழைய ஏற்பாட்டில் சொல்லிச்சிருந்தா, தேவ தூதர்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டில் படிக்கும்போது தேவ தூதர்கள்னு சொன்னால் தான் தூதர்கள். தேவ தூதர்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து தான். பழைய ஏற்பாட்டை தான் அவர் யார்? ஆபிரகாமுக்கு தரிசனமானது. ஆபிரகாம் வந்து அங்கே அவருக்கு முன்னாடி தரிசனமானது. தாவீதுக்கு முன்னாடி அந்த ஓரியன் களத்தில் அங்கே வந்து தரிசனமானது.
கிதியோன்ட்ட போய் அந்த அங்கே வந்து தரிசனமானது எல்லாம் இயேசு கிறிஸ்து தான். இல்லை அது வந்து யாக்கோபு கால் பிடிச்சதாங்க, அவர்லாம் அவர் தான், அதெல்லாம் இயேசு கிறிஸ்து தேவ தூதர்னு சொன்னதெல்லாம் அவங்க. இப்போ புதிய ஏற்பாட்டில் தான் இயேசு கிறிஸ்து மேசியாவே மெய்யா மனித ரூபத்திலே வெளிப்பட்டார் உங்களுக்கு. அவர் அனுதினமும் அங்கே பூமி மனிதனோட மனிதனாக வாழ்ந்தார் இல்லையா? அப்போது நம்மளுக்கு இன்றைக்கி கொடுக்குற முக்கியமான காரியத்தை பாருங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய முக்கியமான ஒரு செய்தியை நல்லா கவனிச்சு கேளுங்க. அவர் தான் ஒரே யாரா? அவருடைய கர்த்தத்துவம், மகிமை, ராஜரிகம் எல்லாமே இன்றைக்கி நித்தியமாக இருக்குது. அந்த 7ஆம் அதிகாரம் 13 சொன்னேன். ஏன்னா இன்றைக்கி எப்படின்னா பூமிக்கும் வானத்துக்கும் இனிமேல் வந்து ஒரு தகவல் பரிமாற்றம் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவ மனுக்குலத்திற்காக மீட்பு செஞ்சதுனால இப்போ அதான் இப்பொழுது வானம் திறந்திருக்குது. பூமிக்கு வானத்துக்கு இடையே இப்போ ஒரு வழி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? மரிச்சா இயேசு கிறிஸ்து ரத்தத்தை கழுவப்பட்டு தான் நேரடியாக பரலோகம் போகிறதுக்கு வழி இப்போ திறந்துருக்கு. அல்லேலூயா! எவ்வளோ பெரிய மேன்மையான காரியம். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அவர் தான் மனிதனாகவும் தேவனாகவும் இருந்தாருன்னு சொல்லி நம்ம மறுபடியும் நம்ம சொல்கிறோம். அதாவது இயேசுவின் வடிவத்தில் பூமிக்கு மனிதனாக வந்து, இயேசு கிறிஸ்துங்கிற வடிவில் பூமிக்கு மனிதனாக வந்து பாவ மனுக்குலத்திற்காக பலியாக இட்ட அந்த இயேசு கிறிஸ்து நம்மளுடைய எல்லா விதமான தண்டனை சுதந்திர அவரை விசுவாசம் வைக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த பரலோகத்தினுடைய நித்தியமான வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயம். அல்லேலூயா! அவரில் மாத்திரம்தான் நீங்கள் வந்து பரலோகம் போக முடியும் இல்லையா? அவரால் மட்டும்தான் போக முடியும் ஒழிய அவர் அல்லாமல் பிதாவுக்கு வேறு வழி, குறுக்கு வழி, நெருக்கு வழி, எந்த வழியும் கிடையாது. இயேசு கிறிஸ்துங்கிற இந்த மனித சாயலாக வந்த மனிதனாகவும் இருந்த தெய்வமாக இருந்த இயேசு கிறிஸ்துங்கிற மெய்யான கடவுளால் மாத்திரம்தான் நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட முடியும். உலகத்தில் இருக்கிற எல்லா பரிபூர்ணமும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே தான் நம்மளுக்கு இருக்குது. பரலோக வாழ்க்கை மாத்திரமில்லை, நித்திய வாழ்க்கையும் உங்களுக்கு எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கு. அவரை விசுவாசிக்கிற உங்களுக்கு எனக்கும் அது வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது நம்ம இது எல்லா சூழ்நிலையும் இந்த இடத்துல கொடுக்குற சாட்சியில் கூட பாருங்கள், உலகத்தினுடைய சாட்சிகளுக்கும் உலகத்தினுடைய மதிப்பீடுகளுக்கும் இன்றைக்கி நம்ம வேதத்தினுடைய மதிப்பீடுகளுக்கும் நீங்கள் நல்லா கவனமாக புரிஞ்சு பார்க்கணும். அப்போது இன்றைக்கி வந்து எந்த சூழ்நிலையும் கிறிஸ்து மாத்திரமே கடவுள், கிறிஸ்து மட்டுமே கடவுள் அப்படிங்கிற அந்த வைராக்கியமான சரியான சத்தியத்தில் நீங்களாம் நிலைச்சிருக்கிறது மாத்திரம் இல்லை, அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்குமே அந்த நித்திய ஜீவன் வாக்களிக்கப்படும் சொல்லி இந்த பகுதியில் நம்ம தேவனுடைய சத்தியம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது. ஏன்னா அது கொடுக்குற சாட்சிகள் எல்லாமே அப்படி தான், எல்லா இடங்களையும் அவர் கொடுக்குற சாட்சிகள் அப்படி தான். அதனால் நீங்கள் இந்த கேட்குற நீங்கள் நானும் ஒரு மனிதன் வந்து எந்த மனிதனும் அவன் எந்த மதத்தில் பிறந்திருக்கலாம், எந்த குழுவில் பிறந்திருக்கலாம், எந்த கூட்டத்தில் பிறந்திருக்கலாம், எந்த ஜாதியில் பிறந்திருக்கலாம், எந்த சமுதாயத்தில் பிறந்திருக்கலாம், எந்த நாட்டில் எந்த தேசத்தில் பிறந்திருக்கலாம், எந்த தேசத்தில் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவன் எந்த மதத்தையோ எந்த தத்துவங்களை நம்பினாலும் எந்த ஒரு மனிதனும் பரலோகம் போகிறதற்கு பரிசுத்த கடவுளோட நித்தியம் வாழ்வதற்கு ஒரே வழி. என்ன வழி? இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இயேசு கிறிஸ்து இல்லாமல் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அந்த முழுமையான சத்தியத்தோட கடைசி வசனம் அப்போஸ்தலர் 4:12 படித்து முடிப்போம். நம்ம அப்போஸ்தலர் 4:12 இந்த வசனங்களை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் எப்பயுமே. அவரால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேற ஒருவராலும் எந்த வழியிலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு இந்த வானத்துக்கு கீழே பூமியில மனிதனுக்குள்ள வேற மனுஷர்களுக்குள்ளே ஆண்டவராய இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே ஒரு நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த பரலோக தேவனால மெய்யான ஒரே கடவுளால் எந்த வழியும் கொடுக்கப்படல. ஒரே வழி இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உங்களுக்கு எனக்கும் பரலோகத்தினுடைய நித்திய வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக உண்டுங்கிற அந்த சிந்தனையோடு இந்த நாள் நம்ம கடந்து செல்வோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.